ஹாய் வெல்கம் டு இன்சி கிச்சன். இன்றைக்கி ஆப்ப மாவு அரைக்காமலே சூப்பரான ஆப்ப ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நம்ம நார்மலாக இடியப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணுற மாவு தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மாவு வறுபட்டுருச்சு பாருங்கள். மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை நான் இது மாதிரி கிள்ளி தான் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பதத்துக்கு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ஆறிடுச்சு. ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு நம்ம ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. எந்த கப்பால் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப் மாவுக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். முதல்ல ஒரு கப் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கப். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஓவர் ஹீட்டில் இருந்தால் நமக்கு சரியாக ஆப்பம் வராது. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம ஊற்றுறப்ப கூட அது மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மறுபடியும் வேக விடுறதுக்கு ஹையில் வச்சுக்கலாம். இது எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இது தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லா குழம்போடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.